முதல்ல அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை. பிஜேபியினுடைய 5 கார்டினல் பிரின்சிபிளில் அது ஒன்று. அது மக்களை காரணம் என்ன, இன்னைக்கு இந்த தோசை திருப்புற சட்டம் இருக்குல்ல, அதால் இந்த அரசாங்கம் போட்ட ரோடை பேக்க முடியுது, என் வீட்டு வாசலில் இருக்குது. அந்த மாதிரியாக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை ஊழல். அது இல்லாத ஆட்சி. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளில் சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் ஒரு மினிஸ்டரை பற்றி கூட இல்லை. ஆனால் 12 லட்சம் கோடிக்கு விளையாட்டுனா விளையாட்டில் ஊழல், 2Gனா 2Gயில் ஊழல், நீர்மூழ்கி கப்பல்னா நீர்மூழ்கி கப்பல் ஊழல், இந்த மாதிரியாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இருக்குது. அதனால் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை விரும்புகிறாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடு அவர்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இபிஎஸ் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க கம்பெனிக்கு பல மடங்கு கூடியிருக்கு. ஒன்று இந்த ஜிஎஸ்டினா என்ன, தயவு செய்த நண்பர் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஜிஎஸ்டி என்ன? இதுக்கு முன்னாடி வரி இருந்ததா இல்லையா? என்ன ஜிஎஸ்டிங்கிறது? நான் என்ன சொல்றேன், பல பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு. நீங்க நம்ம கன்ஃபெக்ஷனரிஸ், ஃபுட் ஐட்டம் இது எடுத்துக்கிட்டாலே முன்னாடி 12% சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்லேருந்து இங்கே வரும்னு சொன்னால் 2% சிஎஸ்டி இருந்தது. அது தவிர வேட், மதிப்பு கூட்டு வரி 5%, 17லிருந்து 19% வரை இருந்தது. இப்போ 5ம் இருக்குது, 12ம் இருக்குது. ஆகவே எந்த தொழிலுக்கும் எந்த பொருளுக்கும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கே மினிமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா, இட் இஸ் இன்கம் நியூட்ரல் ஸ்கீம். ஜிஎஸ்டியால் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வரக்கூடாது. அப்படித்தான் என்ன நடந்திருக்கலாம், 9% மொத்தம். முன்னெல்லாம் எவ்வளவு சதவீதம் இருந்தது? 32 விதமான வரிகள் இருந்தது. வந்து என்ட்ரி டேக்ஸு, ஆக்ராய் வர எல்லாமே மொத்தம் 32 வரி. அதில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 9% இருந்ததை ஜிஎஸ்டியில் 4 ஸ்லாப் தான், 5, 12, 18, 28. இதுக்குள்ளே அதை அக்காமடேட் பண்ணணும். அதனால் 9 இருந்ததை ஒன்று 5 ஆக்கியிருக்கலாம், இல்லை 12 ஆக்கியிருக்கலாம் அதிகபட்சம். அதனால் இந்த ஜிஎஸ்டியால் வரி விகிதத்தில் எந்த பாதிப்பும் எவருக்கும், அது வந்து ட்ரேடராக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி இல்லை. ஆனால் வேணும்னே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கிறதுனாலேயே, பிஜேபி கவர்மெண்ட்ங்கிறதுனால பொய்யான நேரேட்டிவ், இருங்க சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம், ஒரு முட்டாள்தனமான நேரேட்டிவ் என்ன தெரியுமா? அப்பத்தாக்கு வரி, அம்பானிக்கு வரி இல்லை. இதை விட மோஸ்ட் இடியாட்டிக் ஆர்குமெண்ட் இருக்க முடியுமா? ஜிஎஸ்டியால மட்டும் இல்லை, இல்லை ஜிஎஸ்டி காரணமாகவே இருக்க முடியாது. நான் சொல்லி இருக்கு, ஏன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரியே இல்லாமல் ஜிஎஸ்டி போட்டிருந்தா பாதிக்கும். அந்த மாதிரி முன்னாடியே இருந்ததுமா ஜாப் ஒர்க்குக்கு? நீங்க இல்லை, அங்கே 18 இருந்தது. நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி தான் குறைச்சோம். ஆமா, அதை குறைச்சிருக்கோம். இல்லை இட் இஸ் 5% தானே. இப்போ நீங்க அன்னைக்கு ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நீங்க அன்னைக்கு 5% 18ன்னு சொன்ன மாதிரி விவாதமே கோயம்புத்தூர்ல வேண்டாம். உங்களோட கோரிக்கை ஜாப் ஒர்க்குக்கு வேணும். We will talk to the government. Okay, thank you. There are marginal activity அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க.
கம்மியாயிருக்குதா இல்ல வந்து ஸ்டேபிள் ஆயிருக்குதா ஜாஸ்தி எப்ப சொல்லிருக்கீங்க? என்ன சொல்லிருக்கீங்க? பேச்சுல சொல்லிருக்கீங்க கோயம்புத்தூர் தீவிரவாதம் இது அதிகமாயிட்டு வருது. எப்ப சொல்லிருக்கீங்க? சிலிண்டர் குண்டு நடந்தப்ப நடந்தது உண்மைதானே? என்ன இன்னைக்கு சொல்ல முடியாது சார், ஏன்னா கண்டுபிடிக்கிறத பொறுத்து தானே சொல்றோம். இன்னைக்கு ஒரு விஷயம் என்னால தெளிவா சொல்ல முடியும். எந்த டெரர் லிங்க்ஸ் இருக்கிற விஷயத்திலும் மாநில காவல்துறையோ மாநில அரசாங்கமோ நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே யார் கைது பண்ணியிருக்காங்க? என்ஐஏ. நம்ம கோயம்புத்தூர்ல சசிகுமார் மர்டர்ல கூட உண்மையான குற்றவாளியை கைது பண்ணது நாட் ஸ்டேட் போலீஸ், என்ஐஏ. அதனால தமிழக அரசு தீவிரவாத விஷயத்துல கண்மூடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ. போனுங்க. அண்ணாமலை போன பிறகு வாய்ப்பு கிடைத்துள்ளது. கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத நபர் அவர் காலாவதியான ராஜா. காலாவதியான ராணியோடு இருக்கக்கூடியவர் பொது இடத்தில் சொல்வது தேவையில்லாத ஒன்று. நான் சொல்றேன், ஈவிகே சிவங்கம் என்னை விட 15 வயசு கூடினவர். வெக்கமே கிடையாதா அவருக்கு? ஈவேரா குடும்பம்னா அவர் இப்படி இருப்பாரா? என்ன பேச்சுங்க? மினிமம் எஸ், ஐ எம் ரன்னிங் 67. வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் ஈவிகே சிவங்கம்? பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்கார். இவர் என்னையெல்லாம் பேசலாமா? கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது. இல்லைன்னா they will be thoroughly exposed. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.